அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Yamaha அப்படின்ற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட Yamaha FZ அப்படின்ற பைக்ல வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் 2ல இருந்து வெர்ஷன் 3க்கு வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில தகவலை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். Yamaha அப்படின்ற நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா 150cc செக்மெண்ட்ல இந்த FZ அப்படின்ற பைக்கோட ஃபேன் பேஸ் வந்து இன்னும் குறையல அப்படின்னு சொல்லலாம். இதோட வெர்ஷன் 1ல இருந்து வெர்ஷன் 2 வரைக்குமே வந்து இதோட ஃபேன் பேஸ் வந்து குறையவே இல்லை. இந்த பைக்கோட லுக்கா இருக்கட்டும், இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து இதுக்கான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில இந்த பைக்ல வந்து வெர்ஷன் 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து கடந்த சில நாட்களாவே வந்து ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருந்தது. அதுக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்தும் விதமா இப்போ Yamaha என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா Yamaha FZ வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கை வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில தகவலை தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படின்னு இந்த Yamaha FZ வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து டிசைன் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய FZ வெர்ஷன் 2 பைக்கோட FZ வெர்ஷன் 3ல வந்து கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபியூல் டேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும், நிறைய பாடி ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர். வண்டியோட இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி FZ வெர்ஷன் 2ல இருக்கக்கூடிய அதே LCD இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் தான் வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து இந்த வெர்ஷன் 3ல வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட சீட் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் 2ல வந்து ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த வெர்ஷன் 3ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லாம்ப் பொறுத்தவரை வந்து வெர்ஷன் 2ல வந்து ஆலஜன் பல்ப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா வெர்ஷன் 3ல வந்து பாத்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட சேஃப்டியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்ல சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 150cc வந்து ஒரு சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் Yamaha FZலயே வந்து இன்னொரு வேரியண்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha FZS வெர்ஷன் 3 அப்படின்ற ஒரு பைக் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த Yamaha FZS அப்படின்ற பைக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு மாற்றத்தை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha FZS வெர்ஷன் 3 அப்படின்ற ஒரு பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கடியில வந்து பெல்லி பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த Yamaha FZ வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்கல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இரண்டு பைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சில அப்டேட்ஸ் தவிர்த்து அவங்க மெக்கானிக்கலா வந்து வேற எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணல. அதே 149cc தான் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இதோட பேஸ் மட்டும் டார்க் பத்தி பார்த்தா அப்படின்னா வந்து 13 BSP கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.8 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 12 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 132 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தா அப்படின்னா 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இரண்டு வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீல பார்த்தா அப்படின்னா ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பைக்கோட விலை அப்படின்னு பார்க்கும்போது Yamaha FZ வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கும் Yamaha FZS வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கோட விலை வந்து பாத்தீங்கன்னா 95,000 இருந்து 97,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வருது. இதே வந்து சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தா அப்படின்னா 1,10,000 இருந்து 1,15,000 வரைக்கும் வண்டியோட விலை வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தகவல் வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.